ஆதிநூல் அகத்தியம் இல்லாதபோது தமிழனின் வரலாற்றை இந்த உலகிற்கு பறையடித்து சொல்வதற்கு தோள் கொடுக்க வந்ததுதான் நம் தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள் என மூன்றாக பிரித்து, பொருளையும் அகம்புறம் என பிரித்து, அகத்தையும் களவு கற்பு என பிரித்து உலகமே போற்றும்படி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இரண்டடியில் உலகடந்த வள்ளுவனின் வழி நின்று நீதி வழுவாது நியாயமுரசு, தியாகமுரசு, வீரமுரசு என முரசறைந்து முச்சங்கம் வைத்து மூவேந்தர் ஆட்சி செய்த பூமி இது. எந்த எதிர்பார்ப்புமின்றி பூமியில் உயிர்கள் வாழ்வதற்காக பகலவன் தன் கதிர்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதேபோல தனது புகழால் வள்ளல் தன்மையால் புவி ஆட்சி செய்த கடையலூர் வள்ளல்கள் ஆட்சி செய்த பூமி. ஐவகை திணைகளுக்கும் ஐம்பூதங்களை முகவரியாக கொண்டு பனையை துணையாக கொண்டு வாழ்ந்தபோது பேராசை கொண்ட பெருங்கூட்டம் வந்தது. வரியை மட்டும் அவன் வாங்கி கொண்டு வழியை மட்டும் நமக்கு கொடுத்தான். காட்டுக்குள் வேட்டையாடிய நமது தமிழ் மன்னர்களுக்கு நாட்டுக்குள்ளேயே வேட்டையாட வாய்ப்பு கிடைத்தது. வேட்டையாடினர், வீர மரணம் அடைந்தனர். இனி இந்த மண்ணை காக்க யார் வருவார் என்ற போதுதான் பாட்டெழுதியே பயங்காட்டினான் எட்டயபுரத்தான். நம்பிக்கை பிறப்பெடுத்தது, படை சேர்ந்தது. பயங்கொண்டான் ஆங்கிலேயன். சூழ்ச்சியோடு சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு கப்பல் ஏறினான். இவ்வளவு நீண்ட வரலாறு கொண்டவர்கள் நம் தமிழர்கள். இவ்வளவு பெரிய வரலாற்றை கொண்ட நமக்கு இப்பொழுது என்ன விதி?